என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவர் என் அன்பு அண்ணன் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே, இந்த அத்தாயி குடும்பத்தினுடைய தலைவராக மிகச்சிறப்பாக 28 ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய முகமது அவர்களே, என்னுடைய சகோதரரும் அன்பும் பாசமும் எப்போது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் குத்தூஸ் அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னிடம் அண்ணன் குத்தூஸ் அவர்கள் அத்தாயி குடும்பம் ஒரு சமய நல்லிணக்க மாநாடு ஒன்றை நடத்துகிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிறகுதான் கூகுளிலே தேடினேன் அத்தாயி என்கிறது. பார்த்தால் அத்தாயி கல்வி குடும்பம் ஏறத்தாழ 45 கல்வி நிறுவனங்களையும் அதுவும் 7000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களையும் தமிழ்நாடு முழுவதும் அது தாண்டி இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த குழுமம் சிறப்பான பணியை செய்து கொண்டு வருகிறது. எலவேட், இன்ஸ்பயர் என்கிற அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லி வருகிறது என்பதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மையின மக்களுக்கு திட்டங்களை வகுத்து அவர்களுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் செய்தால் அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை மிக அக்கறையோடு எனக்கு முன்னால் 3 வருடம் சிறப்பாக செயல்படுத்திய அண்ணன் திரு அல்ஃபோன்ஸ் அவர்களும் இப்பொழுது அந்த பணியை தொடரவிருக்கிற நானும் இருக்கிற போது நாங்கள் உணர்வது, நமக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரே பாதுகாப்பு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான். நம் வாழ்கிற காலகட்டம் மிகவும் நெருக்கடியான காலம். எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு பல்வேறு கோணங்களிலிருந்து நமக்கு எதிர்ப்புகளும் சவால்களும் வருகிறது. நமக்கு அரணாக, நமக்கு தாயாக, தந்தையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்மோடு துணை இருக்கிறார் என்பதை உங்கள் என்பதில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதற்குத்தான் இப்பொழுது சிறுபான்மையினர் ஆணையம் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இதற்கு முன்னால் ஆணையத்தின் தலைவராக இருந்த திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் பேச்சு போட்டிகளை நடத்தி மாணவர்கள் மத்தியில் சிறுபான்மை மக்களுடைய நலனை பற்றி அக்கறை கொண்டு அவர்களுடைய ஆற்றல்களையும் திறன்களையும் வெளிப்படுத்தினார். அதை தொடர்ந்து நானும் அவருடைய வழியிலேயே தொடர்ந்து செய்வேன். அதை செய்து கொள்வதற்காக இப்பொழுது திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். நான் உங்களிடம் ஒன்றே ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு நிகழ்வை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். 1998ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு போட்டி நடத்தினார்கள். அகில இந்திய அளவில் ஒரு போட்டி நடத்தினார்கள். அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM அதற்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பதற்காக ஒரு போட்டி வைத்தார்கள். முழு 2 வருடங்களும் ஏறத்தாழ 40 லட்சம் தொகை கொடுத்து படிப்பு உதவி கொடுத்து படிப்பதற்கு ஒரு போட்டி வைத்தார்கள். ஏறத்தாழ 7000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் அதிலே பங்கு பெற்றார்கள். 7000 பேரில் 1000 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 1000 பேரில் 500 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 500 பேரில் 200 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 200 பேரில் 100 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 100 பேரில் 50 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 50 பேரில் 25 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 25 பேரில் 10 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 10 பேரில் 4 பேரை தேர்ந்தெடுத்தார்கள், 4 பேரில் 3 பேரை தேர்ந்தெடுத்தார்கள்.
இறுதியாக 3 பேருக்கு இந்த போட்டி வைத்தார்கள். ஒரு பையன், பீகாரிலிருந்து வரக்கூடிய பையன், அப்துல் என்கிற நமது சமயத்தை சார்ந்த தம்பி, அவர் 3 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேர்வாளர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். இவர் உட்கார்ந்திருக்கிறார். நடுவில் அமர்ந்திருக்கிற தலைவர் கேட்கிறார் இந்த கேள்வியை, தம்பி, you have reached of all these competitions you have won. இத்தனை போட்டிகளில் எல்லாம் தாண்டி நீ இங்கே வந்து சேர்ந்து விட்டாய். அதனால் உங்களை பாராட்டி 2 கேள்வி கேட்கலாமா, 1 கேள்வி கேட்கலாமா என்று கேட்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 questions you want us to ask or 1 question? அந்த பையன் சொல்லுகிறான் 1 question என்று சொல்லுகிறார். 1 question. அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், தம்பி 2 கேள்வி கேட்டால் 1 தப்பாக சொல்லிவிட்டால் இன்னொன்று சொல்லலாம், are you okay என்று கேட்கிறார்கள். no, 1 question. are you sure? yes, 1 question. அவர் கேட்டார் கேள்வி, when does human cell, உடலில் உள்ள செல் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்கிறது? when does human cell work effectively என்று கேட்டார். அந்த பையன் சொன்னான், இந்த ஈவினிங் என்று சொன்னான். அவர் மீண்டும் கேட்டார், which part of evening என்று கேட்டார். அந்த பையன் சொன்னான், no second question. You said only 1 question, you are asking second question. He was selected. அந்த பையன் இன்று அமெரிக்காவில் டல்லஸ் பகுதியினுடைய அமேசானுடைய கோஆர்டினேட்டர் and he is the head of Amazon marketing group. அவனை, அந்த பையனை டைம் ரிப்போர்ட்டர் கேட்டபோது, யார் உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தது என்று கேட்டார். மை லேர்னிங் இன் மை ஸ்கூல். எதை சொல்லிக் கொடுத்தார்கள்? எந்த நேரத்தில் எதை எப்படி யாரிடம் எந்த விதத்தில் எதற்காக எந்த காரணத்திற்காக எந்த சூழலில் சொல்ல வேண்டும். when to say, what to say, how to say, where to say, what not to say, what words use. appropriateness. எதை யாரிடம் எப்பொழுது எந்த நேரத்தில் சொல்லுங்க. ஈவன் டாக்ஸ் கெட் ஆங்கிரி. ஒரு நாய் கூட கோபப்படுகிறது. ஆனால் மனிதன் எந்த நேரத்தில் யாரிடம் எப்போது எந்த காரணத்திற்காக எந்த அளவுக்கு எந்த சூழலில் எந்த வார்த்தையை சொல்லி கோபப்பட வேண்டும் என்கிற இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதை நான் கற்றுக்கொண்டதால் அவர்கள் 2 கேள்வி கேட்பதா 1 என்று கேட்டார்கள். நான் நினைத்தேன், 1 கேள்வி கேட்டால் தப்பாக சொன்னாலும் அவர்கள் மறு கேள்வி கேட்க முடியாது என்பதால் 1 கேள்வி என்று சொன்னேன். இந்த அப்ராப்ரியேட்னஸ், இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த உணர்வு அறிவைத்தான் நம்முடைய கல்வியும் நம்முடைய படிப்பும் கற்றுக் கொடுத்தால் நம் வாழ்வில் பிரச்சனைகள் இல்லை. எந்த பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் சந்திப்பதற்கு நம்மால் முடியும். நமது பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே we react, we don't respond. react பண்ணுவதற்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களை பார்த்து ஒருத்தன் முட்டாள் என்று சொன்னால் உடனே நீ தாண்டா முட்டாள் என்று சொல்வது ரியாக்ஷன். உங்களை பார்த்து முட்டாள் என்று சொன்னால், சரி நான் முட்டாளா, இரவு நீ சிந்தித்து விட்டு நாளை காலை வந்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாளை காலையில் அவனை பார்த்து சிரிப்போம். இந்த உணர்வு அறிவை நம்முடைய கல்வி நிறுவனங்கள், கிறித்தவ, இஸ்லாமிய, சௌராஷ்டிர, ஜெயின்ஸ் நடத்தக்கூடிய, புத்திஸ்ட் நடத்தக்கூடிய, ஆங்கிலோ இந்திய நம்முடைய நண்பர்கள் நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் மற்ற அறிவை எல்லாம் தாண்டி இந்த உணர்வு அறிவை, இமோஷனல் இன்டெலிஜென்ஸை
நாம் நம்முடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உணர்த்த வேண்டும். உணர்த்தினால் நம்மில் அமைதி நிலவும், ஆற்றல் பெருகும், மகிழ்ச்சி பொங்கி இருக்கும் என்பதை சொல்லி இந்த அழைப்பை எனக்கு கொடுத்து முதலில் என்னை அழைத்த என் நண்பர் குத்தூஸ் அவர்களுக்கும், இந்த அத்தாயி குழுமத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.